மகாபிரியவாச்சரணம். வைகுண்ட ஏகாதசி முடிந்து துவாதசி அந்த பாரணை அந்த போஜனம் செய்வது மிகவும் விசேஷம் என்று சொல்வோம். அன்று அத்தனை காய்கறிகளும் கீரை வகைகளும் எத்தனை விதமான உணவுகள் இருக்கிறதோ அத்தனை விதமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சமைக்கிறோம். அன்றைய பொழுது எப்படி இருக்கும் என்றால் இது போலத்தான் இருக்கும். பார்த்தீர்களா? கண்ணன் அருகில் நின்று சமைக்கக்கூடிய காட்சி. இது போலத்தான் நாம் வைகுண்ட ஏகாதசி முழுவதும் கண் விழித்தாலும் சரி, கண் விழிக்காவிட்டாலும் சரி, அன்றைய தினம் முழுதும் அவனுடைய நாமத்தை சொல்லி 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 நம்முடைய மனமானது எப்படி ஆகிவிட்டால் கண்ணன் வசிக்கக்கூடிய இடமாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் காலையில் தலை ஸ்நானம் செய்கிறோம். தலையில் ஸ்நானம் செய்யும் பொழுது அந்த மார்கழியில் அவன் சொல்வானே, மார்கழி மாதத்தில் அந்த பெண்களின் கூந்தலில் நான் இருக்கிறேன் என்று. அப்பொழுது அந்த ஸ்நானம் செய்த அந்த பெண்களின் கூந்தலில் அவன் வந்து விடுகிறான். இப்பொழுது சமையல் செய்யும் பொழுது அந்த கண்ணனின் நினைவு, அவன் நம்முடன் இருக்கக்கூடிய அந்த எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த ஞாபகத்தில் நாம் சமைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கண்ணன் நம் அருகில் வந்து விட்டான். நம்முடனே இருந்து இதோ கைப்பிடித்து இப்படித்தான் சமையல் செய்கிறான். அதனால் தானோ என்னவோ இந்த பாரணை போஜனம் செய்யும் பொழுது மனம் முழுக்க ஒரு சந்தோஷம். கண் விழித்ததில் எந்த ஒரு சோர்வும் நமக்கு கிடையாது. வைகுண்ட ஏகாதசி என்று உபவாசம் இருந்ததில் எந்த ஒரு சோர்வும் கிடையாது. அதற்கு மாறாக மனமானது அவ்வளவு உற்சாகமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இன்று எனக்கு என்ன ஆனது? இத்தனை சந்தோஷம், இத்தனை ஆனந்தம், எனக்கு ஏன் பசியே தெரியவில்லை அப்படிங்கிற அந்த ஞாபகம் எல்லாம் நமக்கு வரும். இத்தனையும் எதனால் என்றால் அந்த கண்ணனின் நாமத்தை சொன்னதால் தான். அதனால் தான் ராதை என்ற பெயருக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சதா சர்வ காலமும் ராதே ராதே என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அந்த பிருந்தாவனத்திற்கு சென்றால் அங்கு வேறு எந்த ஒரு பெயரையும் நாம் கேட்க முடியாது. எதற்கெடுத்தாலும் ராதே ராதே என்று தான் சொல்வார்கள். பக்திக்கு ஒரு பெயர் என்றால் ராதே என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ராதையாகவே நாம் இன்று ஆகிவிடுகிறோம். இப்பொழுது நாம் செய்யக்கூடிய போஜனம் கண்ணனுக்கு உகந்த போஜனம், அவனுக்கு மிகவும் பிடித்ததாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் செய்தவன் அவன்தான், நமக்குள் இருப்பவன் அவன்தான், அதை உண்ணக்கூடியவனும் அவனாகத்தானே இருக்கிறான். பார்க்கும் இடமெல்லாம் அவனாக நிறைந்து நாம் அதையே நினைத்து சமைத்த அந்த உணவானது தேவ பிரசாதத்திற்கு இணையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மகாபிரியவாச்சரணம்.